இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க திருத்தணி வந்திருந்தோம். சோ திருத்தணியில உள்ள இன்டீரியரா வரும்போது வேளஞ்சேரின்ற கிராமத்து பக்கமா போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு தோப்பு வந்து பயிரிட பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? இதுல போட வேண்டியதெல்லாம் பாத்தீங்கன்னா யூரியா போட்டு சீக்கிரம் செடி வளர்ச்சி ஆகணும்னா யூரியா போடுவோம். இல்லன்னா இதுக்கு டானிக்கு விக்குது, அது வாங்கி வந்து ஊத்தி விடுவோம் டப்பா டப்பாவா. அவ்வளவுதான். இல்ல கயிறுலாம் கட்டிருக்கீங்களே லைன்? இது வந்து இந்த லைன் பண்ணாதான் அந்த செடி அங்கங்க வைக்க முடியும், அந்த வளர முடியும், அந்த மாதிரி வரும். அதுக்காக தான் அந்த கவுர் கட்டி வைக்கும். ஓகே. எத்தனை நாள் ஆகும்க்கா? இப்போ வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி வந்துட்டு பயிரிட பண்றீங்க, எத்தனை நாள் ஆகும் நீங்க இது பண்ணி முடிக்கிறதுக்கு? இது 2 நாள்ல 3 நாள்ல வச்சிடலாம், ஆள் இருந்தா. எத்தனை பேர் இருந்தா பண்ணிடுவீங்க? இது ஒரு 10-20 பேர் கூட பண்ணிடலாம் சீக்கிரம் பண்ணணும்னா. இது கம்மியா வச்சு பண்ணிக்கிறதுனால தண்ணி பாயறத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பண்றோம். தண்ணி வந்து இதுக்கு வந்து எவ்வளவு நிறைய தண்ணி விடணுங்களா இல்ல வந்துட்டு லைட்டா கொஞ்சம் கொஞ்சம்? இல்ல நிறைய விடணும், நிறைய விடணும். 2 தண்ணி போனோம். ஆனா இப்ப நடும்போது வரைக்கும் நிறைய தண்ணி விட்டு நடணும். ஓகே.